அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஒரு போஸ்ட போட்டுக்கிறார். இப்ப இல்லனா கொஞ்சம் கால தாமதமானாலும் நம்ம ஈரானோட என்ரிச் பண்ண யுரேனியத்தை எடுத்தே தீர்வோம், விடமாட்டோம் அப்படிங்கிறதோட அவர் தரப்புல இருந்து நிலைப்பாடுகள்ல மாற்றம் வருமா அமெரிக்காவோட நிலைப்பாடுகள்ல அப்படின்ற கேள்வி. ஏன்னா ஒரு சைடு இஸ்ரேல் லெபனானோட தெற்கு பாதி இந்த லிட்டானி ரிவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஃபென்சிவ் ஆபரேஷன். இதே இன்னொரு சைடு ஹிஸ்புல்லா வீடியோவா போட்டு தள்ளுறாங்க. பயங்கரமான இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு ஹெவியான ட்ரோன் தாக்குதல்கள், எஃபிவி ட்ரோன்களை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஐடிஎஃப் வீரர்களை ஹெவியான அட்டாக் பண்றாங்க. அதுவும் முன்னாடி மாதிரி இல்ல, வீரர்கள்லாம் தப்பிச்சு தெரிச்சு விழுகக்கூடிய வீரர்கள்லாம் பார்க்க முடியுது. டேங்குகள்ல இருந்து மெக்கர்வா டேங்குகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பயந்து தெரிச்சு விழுகக்கூடிய டைம்ல ட்ரோன்கள் போய் அவங்க மேல தாக்கக்கூடிய காட்சிகள்லாம் வருது. ஸோ உயிர் சேதங்கள் அதிகமான அளவுல இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த ட்ரோன் வீடியோக்களை வச்சு பார்க்கும்போது கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோ, அதாவது ஒரு வீடியோலையும் ட்ரோன் வீடியோவையும் அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. வீரர்கள் மேலேயே போய் தாக்குதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கூட இது போல விஷயங்கள் கொஞ்சம் ரேர். ட்ரோன்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய டேங்குகள் இது போல அடிக்கும். ஓடிட்டு இருக்க ஒரு வீரர் 2 வீரர் மேல அடிச்சுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் ரேரா அப்போ இப்போ தான் வந்துகிட்டு இருக்கும் வீடியோக்கள். கம்பேரிட்டிவ்லி செக் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் ஆயுதங்களை தாக்குறதுக்கு அதிகமா வந்து பண்ணா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கும். காட்டக்கூடிய விஷயங்கள் நடக்குமா இருக்கலாம், பட் காட்டக்கூடிய விஷயங்கள்ல கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் வீரர்களை தாக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா வந்து பண்ணா போட்டுட்டு இருக்காங்க வீடியோ பதிவு. ஸோ எந்த அளவுக்கு அங்க கேஷுவாலிட்டிஸை தடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தா, அயன்டோம் பேட்டரி மேலேயே எஃபிவி ட்ரோன்கள் போய் விழுகுது. அதெல்லாம் என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தானா இல்ல ஏதாச்சா அப்படிங்கிற போல கேள்வி. இஸ்ரேலோட வடக்கு பகுதி, அதாவது இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு பகுதி கிடையாது, இஸ்ரேலோட பகுதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே ட்ரோன் தாக்குதல் நடக்குது. இஸ்ரேலுக்குள்ளேயே ட்ரோன் தாக்குதல் நடக்குது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்கள் இருக்கு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒளிஞ்சிருக்காங்க. திடீர்னு ஏவி விட்டு தாக்குதல் நடத்திட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதனால ஹிஸ்புல்லா நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல வந்து பண்ணா தாக்குதல் பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் வந்து பண்ணா பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்ல அடிக்கிறாங்களே தவிர அது ஆள முடியுமா இஸ்ரேல்னால அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருக்கு. ஏன்னா எதுக்காக இந்த தெற்கு பகுதிக்குள்ள வராங்க, லெபனானோட தெற்கு பகுதிக்குள்ள உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த பகுதிகளை ஆட்சி செய்யணும். அது நம்மளோட பஃபர் ஜோனா இருக்கணும். இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணக்கூடாது. ஆனா இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளுக்கே போய் தாக்குதல் நடக்குது அப்படிங்கும்போது அது எப்படி அது அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம வீரர்கள் மேல தாக்குதல், ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோன் மேல அட்டாக் நடந்திருக்கு. அதை டம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பக்கத்திலேயே வந்து பண்ண 6 வீரர்கள் இருக்கான் அந்த அயன்டோம் பக்கத்துலயே. அது மேலேயே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த வீரர்கள் மேலேயும். இது போல தொடர் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு அங்க ஆல்ரெடி ஈரான் அமெரிக்கா இந்த சைட்ல எல்லாம் வந்து பண்ணா பத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஹிஸ்புல்லா ஹெவி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம உக்ரைனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, மே மாசம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி நைட் உக்ரைனோட ட்ரோன்கள் ஆக்சிடென்டா வந்து பாத்தீங்கன்னா லாத்வியாவோட சிட்டி ஆயில் டிப்போல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. உக்ரைனோட ட்ரோனு லாத்வியா, ரஷ்யா எங்கேயோ இருக்கு, இவங்க எங்கேயோ இருக்காங்க, எப்படி அப்படிங்கிற கேள்வி வரலையா? ஸோ இவங்களோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி போய் ரஷ்யாக்குள்ள வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கும்போது உக்ரைன் வந்து ஏவி விட்டுருக்காங்க. அப்படி ஏவி விடும் போது லாத்வியாவோட ஆயில் டிப்போ, அந்த நாட்டுக்கு வேணுங்கிற ஆயில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிப்போ மேல தாக்குதல் நடந்திருக்கு. இது 63 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தொலைவுல இருக்கு. ரஷ்யா பார்டருக்கும் அந்த டிப்போக்கும் 63 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஸோ இது போல தாக்குதல் நடந்துச்சு. உடனே லாத்வியா என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவை கூப்பிட்டு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 7 உக்ரைனோட ட்ரோன்களாவது வந்து பாத்தீங்கன்னா இது போல லாத்வியாவோட ஏர் ஸ்பேஸ்குள்ள வந்திருக்கலாம். இது போல நைட் நேரத்துல ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. லாத்வியானால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஸோ இதுக்கு ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஆயில் டிப்போவை தாக்கிட்டீங்க, அதனால கண்டனம் அப்படிங்கிற ப்ரொட்டஸ்ட் நோட்டை வந்து பாத்தீங்கன்னா எம்பசியை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வேடிக்கை ஆயிடுச்சுன்னா ரஷ்யா என்ன மாதிரி சிரிச்சிருப்பாங்க. மசாலா கெஃபேவா, அந்த படத்துல வர சிரிப்பு தான் ஞாபகம் வருது. ரஷ்யா வந்து பண்ணி எப்படி சிரிச்சிருப்பாங்களே, குளிங் சிரிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன்பா ஏவுனது உக்ரைன், உன் நாட்டுல வந்து ஆயில் டிப்போல விழுந்துச்சுன்னா நீ உக்ரைன்லாம் கூப்பிட்டு பேசணும், என்னாண்டா ஏன் கூப்பிடுற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா?
இதை மேலும் அசிங்கப்படுத்தும் விதமா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்டி ஷேபா அவர்கள் சேமமா ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு என்னன்னா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேங்க, மன்னிச்சிருங்க. இந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜாமர்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால கட்டுப்பாட்டு இழந்து டிப்போ மேல விழுந்துருச்சுங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்ஜின், அந்த ட்ரோனோட ஆர்ஜின், அந்த ட்ரோனோட சொந்தக்காரர் யார் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ரஷ்யா ப்ரூஃப் கேட்பாங்க, நாங்க எங்களோட பகுதிகளில் இருந்து ட்ரோன்களை ஏவணுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்படி கேள்விகள் கேட்கும்போது இந்த ட்ரோன் எங்கிருந்து ஆரிஜின் ஆயிருக்குன்னா உக்ரைன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சரி, அந்த ட்ரோன் யாரோடது அப்படிங்கிறவங்கள பார்க்கும்போது அது உக்ரைனோடது தான். உக்ரைனோட ஆப்ரேட்டர்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா வெறும் ஜாம் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பகுதிக்குள்ள வராம தடுத்து இருக்கிறாங்க. அதுல லாத்வியா வந்து பண்ண அடி வாங்கியிருக்கு. இதுல கூப்பிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றேன்னா எப்படி இருக்கும், ரஷ்யாவுக்கு சிரிப்பு தான் வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன்ல மனமாற்றம். காஜா காலஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் தயாராயிட்டு இருக்கு, ரஷ்யாவோட பேசுறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம யார அப்பாயின்ட் பண்ணலாம் ரஷ்யா கிட்ட பேசுறதுக்கு, ஏன்னா மேக்ரன் அவர்கள் போவாரா, மெர்ச் அவர்கள் போவாரா, ஸ்டார்மர் அவர்கள் அவரோட போலாம், ஏன்னா அவரும் இதுல இதுக்கு முன்னாடி இருந்த கூடிய நபர்கள் தான் கொஞ்சம் இது. சரி, ஓகே, இதுல யாரு போவாங்க, இல்ல மெலோனி அவர்கள் போவாங்களா, இது மாதிரி கேள்விகள் வருது இல்லையா. இல்ல ஹங்கேரியோட இப்போ அவரு பதவியில வேற இல்ல பாவம், யார்தான் அனுப்புறது, இல்ல ஸ்லோவாக்கியாவோட ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் போவாரா அப்படிங்கிறது தான். அவர் போறாரு, சில பல விஷயங்கள் பேசிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்ப யாரு போவாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. அதுல சில பல இதை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க பொழுது, எல்லாமே பேக்ரவுண்ட் டாக்ஸ் தான், கொஞ்சம் இதுதான், ஃபிக்கோ அவர்களே பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெகுலேஷன், அது என்ன சொல்றது, ஒரு கணிப்பு தான். அதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வேண்டாங்க, இவங்கள பண்ணலாங்க அப்படிங்கிற சில நபர்கள்ல அடிபட்டிருக்கும் போல தெரியுது. ஸோ அதை காஜா காலஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் நினைக்கிறேன் ரஷ்யா வந்து எல்லா நெகோசியேட்டும் சூஸ் பண்றது சரியா வராது, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேவரா போற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஜெரார்ட் ஃபெடரார்க் அவர்கள், எனக்கு கொஞ்சம் பேர் கட்டாவல, இவர் முன்னாள் ஜெர்மனோட சான்சலர். ஜெர்மனோட இப்ப ஃபெட்ரிச் மெர்ச் இருக்காலே, அதுபோல முன்னாள் சான்சலரு. ஸோ இவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பேசுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்பா, அவரை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நபரை ரஷ்ய தரப்பு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவரு பேச்சுவார்த்தையில இடம் பெறுவாரு அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. ஏன் ரஷ்ய தரப்புல இருந்து யூரோப்பியன் யூனியன் சார்பா பேச்சுவார்த்தைக்கு இவர் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவர் ஒரு லாபியிஸ்ட்ங்கிறாங்க. என்னப்பா ஊழல்வாதி, ஊழல் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனா அங்கெல்லாம் லாபிங்கிறது ஒரு பெரிய இது மாதிரியே மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அது கூட லாபி பண்றதெல்லாம் கைதேர்ந்த நபராம ரஷ்யாவுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா என்னங்க வேணும் அப்படி இப்படிங்களோ பார்த்து பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் நல்ல ஆள் போல தெரியுது. அதனால ரஷ்யா இவரே இருக்கட்டுமே, நல்ல பீஸ் தான், நம்மளுக்கு தெரிஞ்ச பீஸ், கூட்டு வாங்க அவரை வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கோல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் கூட மற்றும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா போவாங்க அப்படிங்கோல செய்திகள் வந்திருக்கு. ஸோ இரு துருவங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ண போறாங்க. ஆனா புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த நபர்கள்லாம் ஒத்துக்குவாங்களா, யாரு கூட பேசுவாங்க, என்னன்னு பேசுவாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. முதல் ஸ்டெப் பேசிக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் வந்திருக்கு. ஆனா டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயம் நடந்துருமா அப்படின்றத கேட்டக்கூடாது. ஏன்னா தமிழக அரசியல்ல எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து பதவி ஏற்கிறதுக்கே 4 நாளுக்கு மேல ஆகி போச்சு இல்லையா. அதுக்கே மண்டவலி பிடிச்சி மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு மண்டை உடைக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு. இது வந்து உலக அரசியல், அப்ப எத்தனை நாள் எடுக்காது, போர் வேற நடந்துட்டு இருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வருதுன்னு. ஆனா பிரச்சனைகள் எல்லா பக்கத்துலயும் இது போல ஆயில் டிப்போ எல்லா பக்கத்துலயும் அடிச்சுட்டு இருக்கனால டக்கு டக்குன்னு அமெரிக்கால அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு அது பிபி பிரஷரை ஏத்திட்டே இருக்குமான்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா திரும்பி 5% ஆஃப் த விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த 14.6 ஈரான் சொன்ன ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இல்லையா, பட்டுன்னு ஏறிடுச்சு அப்படியே. இல்ல வேற இப்ப இல்லைன்னா சூனர் ஆர் லேட்டரு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இதுக்கப்புறம் ஆயில் விலை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வி அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு வருதா, ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல வருதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அமெரிக்கர்கள் கருத்து கணிப்பு வைக்கும் போதும் இது கொஞ்சம் தோல்வி மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற போலையும் சிலர் நினைக்கிறதாவும் சொல்றாங்க. சில மீடியாக்கள் நீங்க தேடி பார்த்தீங்கனாலே தெரியும், கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அது போல விஷயங்கள் வருது, இணையதளத்தில் அடிபடுது. இதுல என்னன்னா ஒண்ணு இங்க ஒரு பிரச்சனை, அவங்க நினைச்சது நடக்கல இல்லையா ஈரான்ல, அது ஒரு பிரச்சனை. அடுத்தது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நினைச்சது நடக்கல.
ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால அமெரிக்கா பழைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, ரொம்ப பழைய காலத்து ஸ்ட்ராட்டஜி, பழைய பழமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு தோல்வி அப்படின்னு நடந்ததுன்னா உடனடியா ஒரு வெற்றிக்காக ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற, அதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா உடனடியா அந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. ஸோ அதே போல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா கியூபா பக்கம் திரும்பிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா குறைஞ்சது 25 உளவு தகவல்களை சேமிக்கக்கூடிய விமானங்கள் தொடர்ந்து கியூபாவை சுத்தி சுத்தி பறந்துகிட்டு இருக்கு. இந்த மேப்லோட இருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த ரெட் கலர் லைட் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளந்துகிட்டு இருக்காங்க பயங்கரமா. இந்த தைவான் எப்படி வந்து சைனா வந்து அளவெடுக்கிறாங்களோ அதே போல கியூபாவை அமெரிக்கா அளவெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகப்படியான உளவு தகவல்களை சேமிக்கிறாங்க. அது பிப்ரவரி மாசத்துல இருந்து ஆள் இருக்கக்கூடிய மேண்டு சரி ட்ரோன் சரி உளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா தகவல்கள் சேமிக்கப்படுது அப்படிங்கிற ஃப்ரைட் ரேடாரோட டேட்டாஸை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. இதுல ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கலாம், அதுவும் குறிப்பா ஹவானா இந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான கண்காணிப்பு நடந்திருக்கு. நம்ம வீடு இருக்கு, சுத்தி சுத்தி ட்ரோன் பறந்துகிட்டே இருக்கு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ கியூபாவோட சைஸே சிறுசு தான், அது இவ்வளோ வந்து அளந்து எடுத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ எல்லா பக்கத்துலயும் பதட்டங்கள் இருக்கு. அதே போல நார்த் கொரியாவோட கிம் ஜாங் அவர்களுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துருச்சு போல தெரியுது. நான் எல்லாம் ஓகே தான், திடுதுப்புன்னு வந்து இப்ப ஈரான் மேல அட்டாக் பண்ற மாதிரி நாளைக்கு நம்ம மேல அட்டாக் பண்ணி நம்மளை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற வந்தாங்கன்னா என்ன பண்றது, பிரச்சனையாகும்ல அப்படிங்கிற யோசிச்சாங்க போல தெரியுது. அதனால கிம் ஜாங் அவர்கள் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. இதுலயே ஒரு டவுட் இருக்கு. பட் ஆனா மேற்கு மீடியாக்கள் சொல்றது என்னன்னா கிம் ஜாங் அவர்கள் கொல்லப்பட்டாலும் அணு ஆயுதங்கள் யாரு தாக்குனாங்களோ அவங்க மேல ஏவிடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்துதான் மேற்கு நாடுகள் தரப்புல இருந்து வருது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதுப்பிச்சிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் அவங்களோட சட்டப்படி புதுப்பிச்சிருக்காங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வந்து பாத்தீங்கன்னா மிரட்டக்கூடிய நாடுகள், நம்ம தாக்குதல் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு எதிராக பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது போல ஆட்டோமேட்டிக்கா கேரி பண்ணும் இமீடியட்டா அப்படிங்கிற ஒரு சட்டம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா கிம் ஜாங் அவர்கள் தாக்குனா வருது அப்படிங்கிற மாதிரியான இது எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தெரியல. நார்த் கொரியா தான் தெளிவுபடுத்தணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி அடுத்த தைவான்லயும் வந்து பண்ணா பதட்டம். தைவானோட பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவா $25 பில்லியன் நீங்க செலவீனம் பண்ணுங்க டிஃபென்ஸுக்காக. அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுதங்கள் வாங்கணும். ஸோ அதனால அமெரிக்காவோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவோட அபிஷியல்ஸ் சொல்ற மாதிரி நம்ம அதிகப்படியான ஆயுதங்கள் வாங்கி குமிக்கணும் அப்படிங்கிறது போல அவங்க பேசி எல்லாம் செஞ்சு ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணதுக்கு $25 பில்லியன் அளவுக்கான தொகையை அலோகேட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போர் அப்படிங்கிறது போல போரோட உச்சக்கட்ட பதட்டத்துல இருக்காங்க. எல்லாரும் ஆயுத குவிப்புகள்ல இருக்காங்க. இது உலக போர் மாதிரி போகாம எல்லாரும் பேசி தீர்த்து அமைதியா இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.